எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வருண். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் எலெக்ஷன் 2019 அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேவே வீடியோ ஷூட் பண்ண வரும்போதே அப்பாவும் சரி அம்மாவும் சரி தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காத, எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்து விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க காலத்தில் அவங்க இதெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா நம்ம இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இனிமேலும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அரசியல் பேசணும், அரசியலை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அப்படி இருந்தால் மட்டுமே வரப்போகிற வருங்காலத்தில் தமிழகமும் சரி இந்தியாவும் சரி செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். சரி, எலெக்ஷன் பற்றி என்னடா பேச போகிற? யாரையாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறியா? இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுன்னு சொல்ல போறியா, இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுன்னு சொல்ல போறியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இந்தந்த பார்ட்டிஸுக்கு ஓட் பண்ணணுன்றது அவங்களோட விருப்பம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பொதுவான ஒரு கருத்து. அதாவது எலெக்ஷன் டைமில் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை இது நாள் வரைக்கும் இருந்தவங்க நிறைவேற்றினாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணுன்றதும், இனிமேல் கொடுக்க போகிற வாக்குறுதிகள் என்னன்றத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் யார் வின் பண்ணாலும் சரி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றினாங்களா அப்படின்றத பார்க்கணுன்றது தான். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன். அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மக்களுக்கு பவர் வருதே. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏதோ எலெக்ஷன் டைமில் 1000 ரூபாய் தராங்க, 2000 ரூபாய் தராங்க, 5000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு யோசிக்காம ஓட் பண்ணிடுறாங்க. இதில் படித்தவங்களும் அடங்குறாங்க. அதுதான் இருக்கிறதுல இன்னும் ரொம்ப கொடுமையான வருத்தமான விஷயன்றதே அதுதான். எதனால் அப்படி ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, வருமான வரி, அதாவது வருமானம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக இப்போ கிடைக்கிற இந்த 2000 ரூபாய் போதும், இப்போ கிடைக்கிற இந்த 5000 ரூபாய் போதும், இதை வச்சு இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம், இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை எதனால் காசாச்சு, அது எதனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஓட்டோட வேல்யூ உங்களுக்கு புரியும். நம்ம போடுற ஓட்டுனால தான் நம்ம தலையெழுத்தே மாறப்போகுதுன்றது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. நான் வந்துட்டு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தப்பாகவும் பேசலை, இல்லை இவங்க தான் அதிகம் இவங்க தான் கம்மின்னு அப்படி யாரையும் உயர்த்தி தாழ்த்திலாம் பேசலை. நான் சொல்கிறது ஏற்கனவே நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜனநாயகத்தை அமைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். ஓட் பண்ணும்போது தயவு செஞ்சு யோசித்து எந்த கட்சி கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிகள் நல்லா வேல்யூபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓட் பண்ணுங்க. என்னடா நம்ம பார்த்து ஓட் பண்ணால் மட்டும் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றதை பார்க்க வேண்டியது மக்களான நம்மளோட கடமை தான். நம்ம அதை பார்க்காம விட்டுட்டு எலெக்ஷன் டைமில் மட்டும் இந்த பார்ட்டி அவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, இந்த பார்ட்டி இவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு ஓட் பண்ணுறது நம்மளோட தப்பு. நம்மளை வந்துட்டு நம்ம தான் கேள்வி கேட்டுக்கணும். அதனால் இனிமேல் எந்த ஒரு கட்சி எந்த வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுறாங்களா அப்படின்றத பார்த்து மனசில் வச்சுட்டு ஓட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாருக்கும் வைக்கிற ஒரு தாழ்வான வேண்டுகோள், ஓட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு ஓட்டு எதை வேணாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் பெரிய ஐடி கம்பெனியோட ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓட்டுரிமை இருந்தால் தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணுறது மூலமாக நம்ம தலையெழுத்து மாறுதோ இல்லையோ, பாமர மக்களோட தலையெழுத்து மாறும். அதாவது ஒரு நம்மள சில பேருக்கு வந்து இந்த அரசு கொடுக்குற இலவசங்கள், அதுக்கப்புறமா அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸ் பற்றிலாம் கவலை இல்லை. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும், நம்மளை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஃபேமிலி எவ்வளவோ இருக்குது. அந்த ஒரு குடும்பத்துக்காக உங்களோட மனசில் வச்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எந்த கட்சியுமே ஒழுங்கு கிடையாது, எந்த கட்சியுமே ஒழுங்கு இல்லாதனால நான் நோட்டாக்கு ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டாக்கு ஓட் பண்ணால் அதன் பின் வர விளைவு என்னன்றதை தெரிஞ்சுட்டு ஓட் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டாக்கு ஓட் பண்ணுறதுனால நோட்டா மெஜாரிட்டியாகவே வந்து வின் பண்ணாலுமே நோட்டான்ற ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. நோட்டாக்கு அடுத்தபடியாக எந்த கட்சி அதிக வாக்குகளில் இருக்கோ அந்த கட்சிக்கு தான் வந்துட்டு
பார்ட்டி வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணி அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு யாருமே நோட்டாவுக்கு ஓட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரிகிற ஒரு கட்சி எதுவோ அதுக்கு ஓட் பண்ணுங்கள். இத்தனை நாள் இருந்தது எதுவுமே சரிப்பட்டு வரலை அப்படின்னு தோணுச்சுன்னா மாற்றத்துக்காக வாக்களிங்க. ஏன்னா இத்தனை நாளுமே தொடர்ந்து நம்மளுக்கு மெஜாரிட்டியாக இருக்கிறது 2 கட்சிங்க தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மெஜாரிட்டியாக இருக்கிறது 2 கட்சிங்க தான். இந்த 2 கட்சிக்கு ஓட் பண்ணுறவங்க உங்கள் தொகுதிகளில் உங்களுக்கு அந்த கட்சியினால ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சிக்கே ஓட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றத்துக்கு வாக்களிங்க. ஏன்னா கண்டிப்பாக மாற்றம்னு ஒன்று வந்துச்சுன்னா தான் அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் புதுசாக வரவங்க யாராச்சும் வந்து வின் பண்ணி அவங்க ஆட்சி அமைச்சு அவங்களாலையும் இதெல்லாம் பண்ண முடியலன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம் என்னன்றது அப்போ தான் நம்மளுக்கு புரிய வரும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிகிட்டே இருப்போம். இவங்கனால இது பண்ண முடியல, இவங்களால இதை பண்ண முடியல, இந்த கட்சி வந்திருந்தா அதை பண்ணியிருக்கோம், அந்த கட்சி வந்திருந்தா அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால மாற்றத்துக்கு வாக்களிச்சிங்கன்னு வைங்களேன், அவங்க ஆட்சி அமைச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்றதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். கவர்மெண்ட் இதை வேணுன்ட்டே பண்ணாமல் இருக்காங்களா இல்லை உண்மையிலேயே கவர்மெண்ட்னால இவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே உங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்கள். யாருமே ஓட் பண்ண போகாமல் இருக்காதீங்க. நீங்கள் ஓட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மூலையில் யாருக்காச்சும் அவங்களோட தலையெழுத்து மாறலாம். அதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் சூஸ் பண்ண உடனே சரி மொட்டையாக பேச வேணாமே, ஏதாச்சும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம், நம்ம பாட்டிக்கு எதுவும் பேசி பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சனால இந்த ஐபிசி செக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி செக்ஷன்ஸில் எலெக்ஷனுக்கு குறிப்பிடமாக எந்தெந்த செக்ஷன் நம்மளுக்கு, அதாவது இப்போ நான் பேசுகிற வீடியோ வந்துட்டு யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, நார்மலாக என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு இது. இந்திய சட்டத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு ரைட்டு கீழே தான் நான் என்னோட இந்த தாட்டை வந்துட்டு பதிவு பண்ணுறேன். இதுவே சிலர் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்க, அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுவாங்க. கேம்பெயின் பண்ணுறது வேற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வேற. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு செக்ஷன் 171C கீழே தண்டனை கொடுக்கப்படும். அதாவது எலெக்ஷன் டைமில் மக்களை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்க, அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்க, இல்லை ஓட் போடாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஐபிசி செக்ஷன் 171C கீழே தண்டனை வழங்கப்படும் அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஐபிசி செக்ஷன் 171H கீழே, அதாவது இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை வழங்கப்படும். அதாவது பிரைப்ரி, எந்த ஒரு ஓட்டுக்கு பணமாவோ நகையாவோ இல்லை பொருளாவோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுத்தால் அவர்களுக்கு செக்ஷன் 171H கீழ் தண்டனை அளிக்கப்படும் அப்படின்றது ஒரு விஷயம். தயவு செஞ்சு ஓட்டுக்கு யாரும் காசு வாங்காதீங்க. இந்த ஒரு நாளில் நம்ம பண்ண போகிற விஷயத்துல தான் அடுத்து வரப்போகிற 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டை நம்ம தேடி போகணுமா இல்லை கவர்மெண்ட் நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு வேண்டுமான விஷயத்த பண்ணணுமான்றத தீர்மானிக்க போகிற ஒரு நாள். அதனால் இந்த ஓட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான நல்ல ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு ஓட்டுக்கு யாரும் காசு வாங்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிங்க. மக்களோட வாழ்வாதாரம் உயரணும்னா கண்டிப்பாக நம்மளோட ஓட்டில் இருக்கக்கூடிய பவரை வச்சு தான் அதை பண்ண முடியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஓட் பண்ண மாட்டேன் இல்லை நோட்டாக்கு ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எலெக்ஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரணும். கரெக்டாக இதை ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கோ இல்லை 20 பேருக்கோ ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம யார் யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நோட்டாவில் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது, அடுத்து இருக்கிற மெஜாரிட்டியில் இருக்க போகிற கட்சி தான் வின் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓட் பண்ணுங்கள். மாற்றத்தை நாம தான் கொண்டு வரணும். ஸோ ஓட் பண்ணுங்கள். மீண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னடா மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பெரிய இவனை மாதிரி அக்கறையாக எலெக்ஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தியே இப்போ அதுக்குள்ளே கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஓடுறியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான். கரெக்டாக இப்போ நான் மேட்ச் பார்க்குறதுனால நான் ஓட் பண்ண மாட்டேனோ இல்லை நாட்டு மேலே எனக்கு அக்கறை கிடையாதுனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சென்னை
நம்ம சிஎஸ்கே. அதனால் சிஎஸ்கேக்கு விசில் போடு, சிஎஸ்கேவை சப்போர்ட் பண்ணுங்கள், எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுங்கள், மாற்றத்துக்காக பாடுபடுவோம். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களில் நான் வருண். பாய்.